சிவபெருமான், விஷ்ணு பகவான், முருகன் மற்றும் அம்மன் கோயில் கோபுரங்களில் பொம்மைகள் இருப்பதை பலரும் பார்த்திருப்போம். ஆனால் கோயில் கோபுரத்தில் எதற்காக பொம்மைகள் வைக்கப்படுகிறது, எந்த வகையில் அவை செய்யப்படுகின்றன என்ற விவரம் நம்மில் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதையடுத்து அதன் இரகசியங்களை தெரிந்து கொள்வோம். எந்த கோவிலுக்கு சென்றாலும் அதன் பிரதான கோபுரம் வழியாகத்தான் உள்ளே நுழைந்து சென்று சாமியை வணங்க முடியும். இதில் 100க்கு 95% கோயில்களில் கோபுரங்கள் இருக்கும். மிகவும் பண்டைய கோயில்கள் மற்றும் புராதனமாகவும் சிதிலமடைந்ததாகவும் உள்ள கோயில்களில் மட்டுமே கோபுரங்கள் இல்லாமல் இருக்கும். அவ்வாறு கோபுரங்கள் இருக்கும் கோயில்கள் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. மேலும் கோபுரத்தில் இருக்கும் கலசங்களும் பொம்மைகளும் அற்புதமான இரகசியங்களை வெளிப்படுத்துவதுடன் மனித வாழ்க்கையுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளன என்று ஆராய்ந்தால் மெய்ஞானம் விஞ்ஞானமும் எந்த அளவிற்கு ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பது பெரும் வியப்பாக இருந்துள்ளது. கோபுரத்தில் வைக்கப்படும் கலசங்கள் விஞ்ஞான ரீதியாக அதன் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எங்கும் இடி மின்னலால் விபத்து ஏற்படாமல் சிறந்த இடி தாங்கியாக செயல்பட்டு பாதுகாக்கிறது என்பது பெரும் அதிசயமாகும். கோயில் கருவறையில் இருக்கும் சுவாமியின் சக்தி கோபுர கலசம் வாயிலாக வெளியேற்றப்பட்டு ஆகாயம் வாயிலாக மக்களுக்கு சென்றடைகிறது. அதேபோல் பிரபஞ்சத்தின் சக்திகள் ஈர்க்கப்பட்டு சுவாமியின் சக்தியும் சேர்ந்து கோயிலுக்கு வரும் மக்களிலும் சென்றடைகிறது. எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் தடுக்கப்பட்டு நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது. கோபுரத்தில் இருக்கும் கலசங்களுக்கு விதிமுறைகள் இருப்பது போல் அதில் இருக்கும் பொம்மைகளுக்கும் விதிமுறைகள் உள்ளன. கோபுரத்தில் வடிவமைக்கப்படும் பொம்மைகள் எந்தெந்த இடத்தில் என்னென்ன அளவுகளில் இருக்க வேண்டுமோ அந்த அளவில் இருந்தால் மட்டுமே அதற்கு அதிக சக்தி இருக்கும். அவ்வாறு பொம்மைகளை அமைக்கும் விதிமுறைக்கு பிரதிமாலட்சணம் என்று பெயராகும். கோபுரத்தின் மேல் பகுதியில் சிவபெருமான் தொடர்பான பொம்மைகளும், நடுப்பகுதியில் விஷ்ணு பகவான் தொடர்புடைய பொம்மைகளும், அடிப்பகுதியில் பிரம்மதேவர் தொடர்புள்ள பொம்மைகளும் அமைக்கப்படுவது வழக்கம். மற்ற பகுதிகளில் ரிஷிகள், பூதகணங்கள், தேவதைகள், பக்தர்கள் ஆகியோரின் உருவ பொம்மைகள் அமைக்கப்பட வேண்டும். இதில் தெய்வங்களின் பொம்மைகள் அமைக்கப்படும் போது அதன் கண்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். பூதகணங்கள், துவாரபாலகர்கள், அசுரர்கள் ஆகியோருடைய கண்கள் உக்கிரமாக அமைக்கப்பட வேண்டும். அதேபோல் தெய்வங்கள், தேவதைகள், மனிதர்கள் ஆகியோரின் முக அமைப்பை விட உடல் அமைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அளவுகோல் உண்டு. மேலும் கோபுர பொம்மைகளில் தேவர்கள், பறவைகள், மிருகங்கள் கூட செதுக்கப்பட்டு இருக்கும். பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் தெய்வம் அருள் புரியும். இங்கு எல்லோரும் சமம் என்பதை உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இவ்வாறு கோபுரத்தில் பொம்மைகள் அமைக்கப்படுகிறது. இனி குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லும்போது கோபுரத்தில் இருக்கும் பொம்மைகளையும் நிதானமாக ரசித்து இறைவனை தரிசித்து வணங்கி பயன்பெறுங்கள்.